வரேன் நான். டேய் இதுடா இங்கே பாரு, நீ தொட்டோன்னே ஏதோ ஒன்று பின்னாடி இங்கே மாட்டிக்கிச்சா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம போன டைம் பண்ண ஒரு ஃபிஷிங் வீடியோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ட்ராப் தான். பட் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதோட ரீசன் என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. பட் இந்த டைம் வந்து நம்ம ஒரு ஏன்ஷியன் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பழங்காலத்து மெத்தட். அது அம்பு வில்ல வச்சு தான் நம்ம ஒரு மீன் பிடிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம எந்த ஃபுட்டும் எதுவுமே வந்து நம்ம வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு அம்பு ஒரு வில்ல வச்சு மீனை வந்து நம்ம பிடிக்க போகிறோம். ஸோ வாங்க, ரொம்ப ஈஸி தான். அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நான் உங்கள் விக்கி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் கிரேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து போட்டே இருப்பேன். ஸோ சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இந்த பவன் ஏரோ பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா வளையிற மாதிரி குச்சி வேணும். குச்சி வந்து வளைஞ்சா வந்து உடஞ்சிரும். ஸோ நான் கொடையில் இருக்கிற அந்த கம்பி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு 6 இல்லைனா ஒரு 7 எடுத்துக்கோங்க. அது வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த 6 இல்லைனா 7 எடுத்து அதோட 2 எண்டையுமே வந்து நல்லா டைட்டாக வந்து கட்டிடுங்க. நூல் ஆறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் ரோப் வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு அது மேலே வந்து கொஞ்சோண்டு சூப்பர் க்ளூ போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நம்மளோட பவன் ஏரோ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ 2 எண்டையுமே வந்து நம்ம நூல் வச்சு டைட்டாக கட்டியாச்சு. கட்டின அப்புறம் இப்போ நீங்கள் வளைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தளவு வந்து பெண்ட் ஆகணும். இந்தளவு பெண்ட் ஆனால் தான் வந்து நம்ம கரெக்டாக கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்தளவு பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 கார்னர்ஸ்லேருந்தும் வந்து ஒரு நூல் கட்டிக்க போகிறோம். ஸோ அப்போ தான் நம்ம இழுத்து விடுறதுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் வந்து ஒரு டைட்டான ரோப் வந்து கட்டிக்கோங்க. நைலான் கயிறு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரோப் எடுத்து இன்னொரு எண்டில் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இழுத்து வச்சு கட்டுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் இழுத்து கட்டுறீங்களோ அப்போ தான் வந்து நமக்கு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அந்த அம்பு போகும். ஸோ இப்போ நம்ம பவ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக செஞ்ச அப்புறம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் இப்போது செஞ்ச பவ்வை வந்து அந்த கொடையோட ஹேண்டில்லே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அந்த கயிறை வந்து இழுத்து அந்த லிவரில் வந்து மாட்டிக்க முடியும். இப்போ நம்ம பட்டன் அமுத்தா அந்த லிவர் வந்து ஓப்பன் ஆகி நம்மளோட அம்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்து அந்த ஹேண்டிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. ஸோ அந்த நைலான் கயிறில் வந்து நடுவில் சின்னதாக ஒரு நூல் மாதிரி மாட்டிக்கோங்க. ஏன்னா நம்மளால் நைலான் கயிறு இழுத்து வந்து லிவரில் மாட்ட முடியாது. கயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த சின்ன நூலை மட்டுமே நம்ம எடுத்து அந்த லிவரில் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொடையோட ஹேண்டிலில் இருக்க பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த லிவர் ரிலீஸ் ஆகி நமக்கு அம்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன், அது வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த பவுக்கு வந்து நம்ம அம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஒரு நார்மலான மரக்குச்சியில் வந்து ஒரு எண்டில் வந்து நம்ம 4 ஆணி வச்சு அதை நல்லா டேப் போட்டு சுற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட அம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அம்பு வில்லாம் வந்து ஒரு கொடையை வச்சு செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம ஃபேவரட் ஸ்பாட் பீச்சுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முண்டோம் இப்போ பாருங்க. டேய் மீன்டா. ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குங்கடா. நீ கொஞ்சம் இப்படி மேலே போய்க்கும். விடட்டா? 1 2 செத்துருச்சா? இரு ஒரு குட்டியாக ஒரு நண்டு இருக்காங்க. இரு நம்ம மேலேருந்தே அது மண்டையில் அடிச்சிரும். இரு நான் நிற்கிறேன். இரு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா பாரு ஓடுது பாரு. வா, நல்ல ஃபோர்ஸ்டா. ஏய் ஆமாண்டா. இல்லை விடு நல்லா அமுத்துறா டைட்டா. அமுத்துறா.
ஓடிடுச்சுடா பட்டு ஓடிச்சு பார்த்தியா இந்த சைடு. தண்ணி போன உடனே ரிலீஸ் பண்ணுங்க. சரி எடு. ஸோ ஓகே மிஸ் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம செஞ்ச தூள் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. பட் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான தூள் தான். நம்ம மேலெலாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரத்தம் வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் செஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ இல்லை வேறு யார் மேலேயோ வந்து தயவுசெய்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.